வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இன்னைக்கான இந்த அப்டேட்ஸ் வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் லோகேஷ் கனகராஜோடைய தயாரிப்பில் அவருடைய கதையில் எல்சியூவில் இப்போ ஒரு புது படமாக உருவாகிட்டு இருக்கிற பென்ஸ். ஸோ பென்ஸ் படத்துக்கு பூஜை போட்டு ஷூட்டிங் முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த பென்ஸ் படத்தில் யார் ஹீரோயினாக நடிக்க போகிறா அப்படின்னு பார்க்கும்போது, வாத்தி படத்தில் நடித்த சம்யுக்தா அவங்க தான் நடிக்க போகிறாங்க அப்படின்னு லேட்டஸ்ட்டாக இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஆரம்பத்தில் ஷூட்லாம் போகிறதுக்கு முன்னாடி வந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா பிரியங்கா மோகன் நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இப்போ அவங்க நடிக்கிறாங்களா என்னங்கிறது தெரியல. ஆக்சுவலாக பென்ஸில் வந்து 2 ஹீரோயின்ஸ் வந்து இருக்காங்க. அதில் ஒரு கேரக்டரில் சம்யுக்தா உள்ளே வந்திருக்காங்க, இன்னொரு கேரக்டரில் ஒருவேளை பிரியங்கா மோகன் வருவாங்களா இல்லை வேற ஒரு ஆக்ட்ரஸ் உள்ளே வரப்போகிறாங்களா அப்படிங்கிறது போக போக நமக்கு தெரிய வரும். இந்த பென்ஸ் படத்தோடைய ஷூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடை தாண்டி இந்தியாவில் ஒரு சில பகுதிகளில் போய் ஷூட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு ஃபாரின் ஷெட்யூலும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக யூஎஸில் போய் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்குது. எல்சியூவில் விக்ரம் படத்தோடைய எண்டில் பார்த்தீங்கன்னா விக்ரமுடைய பேரை வந்து யூஎஸில் இருக்கிற மாதிரி தான் காமிச்சு முடிச்சிருப்பாங்க. ஒருவேளை அந்த கனெக்ட் இந்த படத்துக்குள்ள வருதா என்னங்கிறது தெரியல. பென்ஸை தாண்டி லோகேஷ் கனகராஜ் அடுத்து டைரக்ட் பண்ண போற கைதி 2 படத்தை பத்தி ப்ரொடியூசரே அஃபிஷியல் அப்டேட் வந்து கொடுத்திருக்காரு. கைதி 2 படத்துக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து ஏப்ரல் மந்த்லேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் ஷூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் எண்ட் டிசம்பர்ல ஷூட் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறதுமே சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கார்த்தி அடுத்து வந்து டானாகாரன் படத்தோடைய டைரக்டர் தமிழ் அவருடைய இயக்கத்தில் கார்த்தி 29 ப்ராஜெக்ட் வந்து நடிக்க போறாரு. ஷூட்டிங் ஜூன் மந்த் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டை முடிச்சுட்டு அடுத்து கைதி 2 ஷூட்டிங்ல போய் ஜாயின் பண்ணுவார். ஆக்டர் சூர்யா எடுத்துக்கிட்டோம்னா இப்போ சூர்யா 45 படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. ஷூட்டிங் வந்து முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. போன வாரம் தான் படத்தோடைய ஃபைனல் ஷெட்யூல் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. சூர்யா கலந்துக்கிட்டாரு. அதுக்கு முன்னாடியே த்ரிஷா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ சூர்யா 45 முடிஞ்சு கொஞ்ச நாள் கேப்லேயே பார்த்தீங்கன்னா அடுத்த மாதமே சூர்யா வந்து சூர்யா 46 ஷூட்டிங்கில் போய் ஜாயின் பண்ணிடுவார். சூர்யா 46 ரிலீஸை பொறுத்த வரைக்கும் அடுத்த வருஷம் சம்மர் ரிலீஸ் தான் அவங்க டார்கெட் பண்ணியிருக்காங்க. பட் சூர்யா 45 பொறுத்த வரைக்கும் இந்த வருஷமே படம் வந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ ஆரம்பத்தில் தீபாவளி ரிலீஸுங்கிற ஒரு நியூஸ் வந்தது. அதுக்கப்புறமா வந்து டிசம்பர் ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. இப்போ வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அக்டோபர் 1ஆம் தேதி இந்த சூர்யா 45 ப்ராஜெக்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 1 வந்து தனுஷோடைய இட்லி கடை மூவி டீம் முன்னாடி ரிலீஸ் டேட்டை லாக் பண்ணிட்டாங்க. பட் நடுவில் வந்து டான் பிக்சர்ஸ் அந்த இடி ரைட் இஷ்யூலாம் வந்து போச்சு, உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால இட்லி கடை வந்து மேபி அந்த டேட்ல இருந்து தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஒருவேளை இட்லி கடை அக்டோபர் 1 வரல அப்படின்னா அப்போ அந்த டேட்ல சூர்யா 45 வர மாதிரி பிளான் பண்றாங்க. அண்ட் அதே மாதிரி இன்னொரு டேட்டுமே அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதுதான் வந்து தீபாவளி. ஒன்று அக்டோபர் 1 வரணும், இல்லைனா வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தீபாவளி ரிலீஸுமே வந்து அவங்க டார்கெட் பண்ணியிருக்காங்க. சர்தார் 2 தீபாவளிக்கு வரலனா சூர்யா 45 தீபாவளி ரிலீஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ சூர்யா 45 படத்துக்கான அப்டேட்ஸ் வந்து ஜூன் மந்த்லேருந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வந்து அடுத்த மாசமே அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு அடுத்த மாதம் ஜூலை மாதம் சூர்யாவுடைய பிறந்தநாள் வருது. கண்டிப்பாக அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டும் சூர்யா 45 மூவி டீம் ஏதாச்சும் ஒரு அப்டேட் வந்து கொடுப்பாங்க. சூர்யா 46 மூவி டீம் கிட்ட இருந்துமே நம்ம அப்டேட் வந்து எதிர்பார்க்கலாம். ஹொம்பாலே ஃபிலிம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி ஹிருத்திக் ரோஷன் அவர் வந்து அவங்களுடைய பேனரில் ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கிறது இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி இப்போ வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த படத்தை பிருத்திவிராஜ் சுகுமாரன் அவர் டைரக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து இன்னும் கன்ஃபார்ம்டு கிடையாது. இந்த மாதிரி ஒரு நியூஸ் வருது. மேபி உண்மையாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பிருத்திவிராஜ் சுகுமாரன் வந்து ஹொம்பாலே ஃபிலிம்ஸ்க்கு ஒரு படம் பண்ணி தரதா சைன் பண்ணிட்டாரு. டைசன் அப்படிங்கிற ஒரு படத்தோடைய போஸ்டரை அஃபிஷியலாக ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணாங்க. எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தை பிருத்திவிராஜ் அவரே டைரக்ட் பண்ணி நடிக்கிற மாதிரி தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறமா அந்த ப்ராஜெக்ட் வந்து மூவே ஆகலை, ஷூட்டிங்லாம் வந்து போகவே இல்லை. என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை அந்த ப்ராஜெக்ட் தான் இப்போ ஹிருத்திக் ரோஷன் பிருத்திவிராஜ் காம்போவாக மாறப்போதா, இல்லை அது ஒரு தனி ப்ராஜெக்டாக இருந்து அது இல்லாமல் பிருத்திவிராஜ் வந்து ஹிருத்திக் ரோஷன் வச்சு இன்னொரு படம் ஹொம்பாலேக்கு பண்ணி கொடுக்க போறாரா அப்படிங்கிறது தெரியல. சீக்கிரமே தெரிய வரும். இது இல்லாமல் ஏற்கனவே ஹொம்பாலே ஃபிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரபாஸை வச்சு 3 படம் பண்ணுற மாதிரி முன்னாடியே சைன் பண்ணிட்டாங்க. அதில் ஒரு படம் வந்து சலார் 2. அது இல்லாமல் இன்னொரு ப்ராஜெக்ட் வந்து பிரசாந்த் வர்மா அவர் டைரக்ட் பண்ண போறாரு. இன்னொரு படம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப் ஷெட்டி அவர் டைரக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஒன்று அவர் டைரக்ட் பண்ணலாம், அப்படி இல்லைனா அவருடைய கதையாக வந்து இருக்கலாம். அவருடைய கதை வேற ஒரு டைரக்டர் வந்து டைரக்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்கு. ஸோ பிரபாஸ் இல்லாமல் யஷ் வந்து பார்த்தீங்கன்னா KGF 3 ஹொம்பாலே ஃபிலிம்ஸ் கூட வந்து பண்ணணும். தமிழில் பார்த்தோம் அப்படின்னா டைரக்டர் சுதா கோங்கரா அவங்க ரொம்ப நாள் முன்னாடியே ஹொம்பாலே ஃபிலிம்ஸ்க்கு ஒரு படம் பண்ணி கொடுக்க போறாங்க அப்படிங்கிற நியூஸ் அஃபிஷியலாகவே வந்துருச்சு. அந்த ப்ராஜெக்ட்ல தான் சிம்பு நடிக்க போறாரு அப்படிங்கிற நியூஸ் வந்து அந்த டைம்லையும் வந்தது. இப்போ ரீசெண்டாகவும் வந்தது. வேட்டை நாய்கள் அப்படிங்கிற நாவலை பேஸ் பண்ணி அந்த படம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது. பட் இன்னும் அஃபிஷியலாக எதுவுமே வந்து கன்ஃபார்ம் ஆகல. இதே மாதிரி டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் எடுத்துக்கிட்டோம்னா இவரும் ஃபியூச்சரில் ஹொம்பாலே ஃபிலிம்ஸ் கூட சேர்ந்து ஒரு படம் ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ஏகே அஜித் குமார் எடுத்துக்கிட்டோம்னா இவரும் ஃபியூச்சரில் ஹொம்பாலே ஃபிலிம்ஸ் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லப்படுது. அது எந்த படமாக இருக்க போகுதுங்கிறது தெரியல. நடுவில் பார்த்தீங்கன்னா KGF 3க்குள்ள ஏகே வரப்போறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்தது. அதெல்லாம்
வந்து இப்போதைக்கு ரூமர் தான், கன்ஃபார்மாக எடுத்துக்க முடியாது. ஆனால் பிரசாந்த் நீல் ஏகே காம்போ கன்ஃபார்மாக ஃபியூச்சரில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. அது வந்து ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிமாக இருக்கிறதுக்கு தான் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கேஜிஎஃப் யூனிவர்ஸ்குள்ளே ஏகே வருவாரா அப்படிங்கிறதுலாம் வந்து சந்தேகம் தான். பட் ஃபேன்ஸ் வந்து வந்தால் பயங்கரமாக இருக்கும் அப்படின்லாம் வந்து எதிர்பார்க்குறாங்க. பட் எப்படியோ பிரசாந்த் நீல் ஏகே காம்போ நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏகே வந்து அடுத்த 6 வருஷத்துக்கு 6 படங்கள் ரிலீஸ் ஆகும், வருஷத்துக்கு ஒரு படம் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதில் ஒரு படம் பொம்பாலே ஃபிலிம்ஸ் தயாரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு படமோ 2 படமோ, ஏன்னா ஏகே பார்த்தீங்கன்னா பல்கா ப்ரொடியூசர்ஸ்க்கு படங்கள் கொடுப்பாரு. பட் கன்ஃபார்மாக ஒரு படம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் அந்த படத்தோடைய டேரக்டராக பிரசாந்த் நீல் இருக்கலாம், இல்லை வேற ஒரு டேரக்டர் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. இப்போ AK64 எடுத்துக்கிட்டோன்னா மறுபடியும் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் ஆதி காம்போ தான். ஸோ ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் எண்டில் நவம்பரில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அடுத்த வருஷம் சம்மர் ரிலீஸ் வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த AK64 படத்தோடைய ஹீரோயின் பற்றி ஒரு நியூஸ் வந்திருக்கு. பூஜா ஹெக்டே அவங்க இந்த படத்துக்குள்ளே வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதுவும் கன்ஃபார்ம் ஆகலை, மேபி டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நயன்தாரா கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. நயன்தாரா உள்ள ஹீரோயினாக வரத்துக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லப்படுது. பட் நயன்தாரா இப்போ ஏகே கூட சேர்ந்து நடிப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. அதுக்கான காரணம் வந்து உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த AK64 ப்ராஜெக்டில் யார் யாரெல்லாம் நடிக்க போகிறா, உள்ள வரப்போகிறா அப்படிங்கிறது போக போக நமக்கு தெரிய வரும். இந்த படத்துக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்போ வேணாலுமே வரலாம் அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்குது. அது இந்த ப்ராஜெக்ட்னு மட்டும் இல்லை, பொதுவாகவே ஏகேவுடைய படங்களே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா திடீர்னு தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஒரு நாள் முன்னாடி ப்ராப்பராக சொல்லிட்டுலாம் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. எனி டைம் அலர்ட்டாக இருக்கணும். எதிர்பாராத நேரத்தில் தான் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்போ வரப்போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். டைரக்டர் ராஜமௌலி எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ மகேஷ் பாபு வச்சு SSMB 29 ப்ராஜெக்ட் வந்து எடுத்துட்டு இருக்காரு. ஷூட்டிங் முன்னாடியே ஸ்டார்ட் ஆகி வந்து போயிட்டு இருக்கு. இந்த படத்தில் மகேஷ் பாபுவோடைய அப்பா கேரக்டரில் வந்து காலா படத்தில் வில்லனா நடிச்சிருந்த நானா பட்டேகர் அவர் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ராஜமௌலி கதை சொல்ல போயிருக்காரு. ஹைதராபாத்ல இருந்து டைரக்டா பூனேக்கே அவருடைய ஃபார்ம் ஹவுஸ்க்கே போயிட்டு அவரை மீட் பண்ணி ஸ்டோரி நரேட் பண்ணியிருக்காரு. அவருடைய கேரக்டர் வந்து நரேட் பண்ணியிருக்காரு. அண்ட் நானா பட்டேகருடைய கேரக்டருக்கு அவருடைய கால் ஷீட் வந்து வெறும் 15 நாள் தான் இந்த படத்துக்கு தேவைப்பட்டிருக்கு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஒரு சின்ன கேரக்டராக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த 15 நாள் கால் ஷீட்டுக்கு அவருக்கு 20 கோடி ரூபா இவங்க சம்பளம் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் ஆஃபர் பண்ணியுமே நானா பட்டேகர் வந்து இல்லை, நான் இந்த படம் பண்ணலை, இந்த கேரக்டர் வந்து எனக்கு பர்சனலாக கனெக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி பொலைட்டாக ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. இந்த படம் அவர் பண்ணலை. ஆனால் ராஜமௌலி கிட்ட அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு உங்களுடைய ஒர்க் பிடிக்கும், உங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ இந்த படம் மிஸ் ஆயிடுச்சு. ஒருவேளை ஃபியூச்சரில் வேறு ஏதாவது நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது அதில் எனக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு கேரக்டர் இருந்ததுன்னா கண்டிப்பாக சொல்லுங்க அப்படின்னுமே சொல்லி அமைச்சிருக்காரு. சியான் விக்ரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடைசியாக அவருக்கு ரிலீஸ் ஆன படம் வீர தீர சூரன் பார்ட் 2. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சியான் 63 முன்னாடியே வந்து அவர் கமிட் பண்ணிட்டாரு. அடுத்து ஷூட்டிங் அந்த படத்துக்கு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ சியான் 63 ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் ஹீரோயின் கேரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீனாட்சி சௌத்ரி அவங்க கிட்ட டாக்ஸ் போயிட்டு இருக்கு, அவங்க நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பட் எப்போ ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது இன்னும் கிளியராக தெரியல. ஒருவேளை சியான் 63 டிலே ஆகிற மாதிரி இருந்தா, டிலே ஆகாது, ஆரம்பிச்சிருவாங்க. ஒருவேளை டிலே ஆச்சுன்னா அப்போ அதுக்கு முன்னாடி சியான் வேற ஒரு படம் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இது வரைக்கும் சியான் விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா மகாமுனி ரசவாதி படங்கள் எடுத்த டைரக்டர் சாந்தகுமார் அவர்கிட்ட ஒரு கதை கேட்டிருக்காரு, மகிழ் திருமேனி கிட்ட ஒரு கதை கேட்டிருக்காரு. அண்ட் அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்து மெய்யழகன் படத்தோடைய டைரக்டர் பிரேம்குமார் அவர்கிட்டயுமே வந்து கதை கேட்டிருக்காரு. ஸோ இவங்க 3 பேரில் அடுத்து சியானை வச்சு யார் டைரக்ட் பண்ண போறா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.